सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्रीधः श्रीशः श्रीनिवासः श्रीनिधि श्रीविभावनः श्रीधरः श्रीकर श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः। 78வது ஸ்லோகம். பகவானுடைய அற்புதமான நாமாக்கள். கலவு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு கலியில பகவன் நாமாவை கீர்த்தனம் பண்ணினாலே அத்தியுதமான பலத்தை கொடுக்கும். நாமாக்களை கீர்த்தனம் பண்றது ஏதோ நம்ம சாதாரணமா பேசுறது இல்லை. பகவானுடைய நாமாக்க அர்த்தத்தை புரிந்துண்டு பக்தியுடன் பகவன் நாமாவை நம்ம மனசை அர்ப்பணம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல சொல்றதுக்கு நாம கீர்த்தனம் உண்டு. ஏதோ சட்டம் பண்றா போல விரும்புற அப்படின்னு இல்லை. அப்படி விசேஷமாக பகவன் நாமாவை கீர்த்தனம் பண்றது ஒரு சக்தி. அந்த பகவன் நாமாக்கள்ல ஸ்ரீத்துவம் பொருந்ததான நாமாக்கள், ஸ்ரீன்னு வரக்கூடியதான நாமாக்கள். இந்த ஸ்ரீங்கிற வரக்கூடியதான நாமாக்கள் மனுஷனுக்கு வைதிக ஸ்ரீயும் அதோட கூட லௌகிக ஸ்ரீயும் கொடுக்கக்கூடிய. வைதிக ஸ்ரீயானது மனுஷனுக்கு மனசு நிம்மதியை கொடுத்து சித்த ஏகாக்கிரத்தை கொடுத்து இந்த மனதை பகவான் இடத்துல எப்படி அது சேர்க்க முடியுமோ அப்படி பண்ணி அஞ்ஞானத்தை நாசம் பண்ணி அவனுக்கு ஸ்வஸ்திதிய கொடுக்க. இதான் வைதிக ஸ்ரீ லட்சணம். இந்த ஜன்மாவில ஒரு மனிதன் அடைய வேண்டியது அடையும்படி பண்றான். அடைய வேண்டியது ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா. வேதம் இது ஒண்ணுத்தான் சொல்றது. நீங்க இதைத்தான் அடையணும், பகவானைத்தான் அடையணும், பகவத் ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை தான் அடையணும். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பிறவி விசேஷமாக கொடுக்கப்பட்டது. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். மனுஷாளுக்கு இந்த மானிட பிறவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. அப்படி கிடைச்ச பிறகு அதை நாம் கைவிட்டோமையானால் அது ரொம்ப லாஸ். அதான் சொல்றாரு, இஹச்சே தவேதி தத சத்தியமஸ்தி நச்சேதிஹா வேதீன் மகதி வினஷ்டி. இப்பிறவையில அவரை பார்த்தோமையானால் சரி, அப்படி இல்லைன்னா எவ்வளவு நஷ்டம்னு நமக்கு அதை எடை போட முடியாது, இவ்வளவு நஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் இப்படிப்பட்டதான பிறவை எப்பொழுது கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அது வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதான ஒரு நிலை மானிட பிறவை தவிர மற்ற பிறவைகள்ல அந்தந்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டே இருக்கணுமே தவிர புதிதாக ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மானிட பிறவையில ஏதோ விதமாக கஷ்டப்பட்டோம். ஆபீஸ்ல காரியக்கிரமம் இருக்கு, மற்ற காரியக்கிரமங்கள் இருக்கு, வீட்டுல குடும்ப சிரமங்கள் இருக்கு, பண கஷ்டம் இருக்கு, சரீர ஆரோக்கியம் சரியா இல்லை, எத்தனையோ கஷ்டங்கள் இருந்த போதிலும் நம்ம வாயை விட்டு பகவன் நாமாவை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு குரு கிடைச்சாரையெல்லாம் அவரிடத்துல இருந்து 2 நாமாவுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதையே அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இவைகள்லாம் மானிட பிறவில இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுலையும் பண்ணலாம். இது மற்ற பிறவைகளை முடியாது. ஆகையால் தான் மானிட பிறவி ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப அடையிறதே துர்லபமானது. அப்படிப்பட்டதான மானிட பிறவியில மனுஷனுக்கு இந்த வைதிகமான ஒரு ஸ்ரீ வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை இந்த நாம கணக்கு. அது மட்டும் இல்லாமல் லௌகிகமான ஸ்ரீ, பணம் காசு வசதிகள், வெறும் பணம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு வீடு இருக்கணும், ஒரு வாகனம் இருக்கணும், ஜனங்கள் 4 பேர் அந்யோன்யமா இருக்கணும், மனசுல எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வரும்படி பண்ணணும். அவைகள்
ரொம்ப பணக்கார ஆண்டி வீட்டுல பார்த்தீங்கன்னா ஆத்துக்காரி புருஷன் ஒருத்தர் பேச மாட்டான். 3வது மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு சோஃபால உட்கார்ந்து அவளோட பேசுவார். நமக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப அந்யோன்யமா இருக்கா போல தோணும். இவர் போனதுமே அவர் 2 பேரும் ஒருத்தர் கிழக்கு ஒருத்தர் மேற்கு போயிட்டு, இது சகஜம் லோகத்துல பார்த்து கொண்டிருக்கோம். அப்பப்போ இருந்த போதிலும் இவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருந்த போதிலும் அதுல முன்னுக்கு வரக்கூடியதான வழி உண்டு. அந்த லௌகிக ஸ்ரீயும் கொடுத்தாலேயானால் மனசு நிம்மதியா இருக்கிறதோட சந்தோஷமாக குழந்தைகள் பசங்கள் பேரன் பேத்தி எல்லாரோடையும் சேர்ந்து லௌகிகமான வசதிகளோட இருந்து அதோட மட்டும் இல்லாம மேலும் மேலும் நம்மகிட்ட எவ்வளவு காசு இருந்து அது ஒவ்வொரு நாளைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். யோகக்ஷேமம் வஹாம்யம். அதுக்கு மேல வயதான பிறகு என்ன ஆகுமோங்கிற கவலை இல்லாம இருக்கணும். என்ன ஆகும் ஒண்ணும் ஆகாது. நம்ம முன்னோர்கள் நம்ம குழந்தைகள் நம்ம நன்னா பார்த்துப்பா. அவ பார்த்துக்கணும். நமக்கு வயசான பிறகு என்ன வேணும் உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். வயசான பிறகு வியாதி வந்தா அதுக்கு மாத்திரை எத்தனை வாங்கி கொடுத்து சௌக்கியமா இருந்தா போறோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்டது. அதே போலயே வயசான பிறகு மனுஷியாலும் என்ன பண்ணணும், அவ லேசிய உட்காரப்படாது. ஏதாவது ஒரு செய்யணும். காலமே கீத பாராயணம், சாயங்காலம் விட்டு பாராயணம், மத்தியானம் ஏதாவது ராமாயணத்தை கேட்கறது, இப்படித்தானே ஸ்ரீராமஜெயம் எழுதுறது, 4 பேருக்கு ஏதாவது சகாயம் பண்றது, இப்படிப்பட்டதான காரியக்கிரமங்கள் ஒரு விதமான இதை எதிர்பாராமல் பண்றதுன்னா வரவழைச்சுக்கணும். அதனால என்ன லாபம்னு இல்ல, ஒரு லாபமும் கிடையாது. மனசு நிமித்தா இன்னைக்கு நாம 4 பேருக்கு உதவினோம் அது போரும்னு, அதுதான் நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கும். அப்படிப்பட்டதான அத்தனை விஷயங்களையும் இவர் கொடுக்கிறார். ஆகையால் தான் இந்த ஸ்ரீமத்துவம் பொறித்த நாமாக்கள் ரொம்ப விசேஷம். அதுல ஸ்ரீதா முதல் நாம. ஸ்ரீதஹான்னு ஸ்ரீயம் ததாதி பக்தானாம் இது ஸ்ரீதா. ஸ்ரீவர்க்க சம்பத்தி போன வாரம் ஆயிடுத்து. ரைட். ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா வரைக்கும் பார்த்தோமா. ஏழுமலையார் ஸ்ரீனிவாசா. ஸ்ரீனிவாசா மகாலட்சுமி தாயார் யார் இடத்துலயே இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு அந்த பகவான் அவருடைய வட்சஸ்தலத்திலேயே அம்பாள் விடாம இருக்காளாம். விஷ்ணோ ரேகா அனபாயினி அப்படின்னு அவரை விட்டு ஒரு கணமும் இல்லாம இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் ஸ்ரீனிவாசா. அப்படின்னா அவரை நினைச்ச மாத்திரத்தினால அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பகவானுக்கு மட்டும் நீங்க நமஸ்காரம் பண்ணல, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவருடைய மார்புல இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க. மகாவிஷ்ணு தாயார் எங்க மகாவிஷ்ணுவை பூஜை பண்றீங்களோ அந்த இடத்துல இருக்கும். மகாலட்சுமி இது வேணும் அது வேணும்னு கேட்கல, அவருக்கு ஒரு துளசி போட்டா போறோம். பகவான் தியாகையர் பாடுறார், துளசி தளம் உள்ளது மாயாமாள கௌரவத்துல வெறும் துளசி தளம் போட்டா போருமா, அவருக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லல. அந்த துளசியின் இடத்துல அவ்வளவு பிரியம் அவருக்கு. பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல அனபாயினியா மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரும் அங்க இருந்துட்டு இருக்க. அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கிய மத்தியம். ஆகையால் ஸ்ரீனிவாசா. அதற்கு பிறகு ஸ்ரீபதி. அமிர்தமதனே சர்வான் சுராசுராதீன் விஹாய ஸ்ரீ ஏனம் பதித்வேன வரயாமாசா இது ஸ்ரீபதி. மகாலட்சுமிக்கு தாயார், மகாலட்சுமி தாயாருக்கு ஆத்துக்காரர். என்ன சரி இப்படி சொல்றேன், அதை பார்க்கணும். நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது இன்னாருடைய ஆத்துக்காரி, ஏன்னா அவர் பெரிய உத்தியோகத்துல இருக்கார், பெரிய ஜமீன்தார், இந்த அம்மா யாரு இன்னாருடைய ஆத்துக்காரி அப்படி சொல்றது. சில சமயத்துல இன்னாருடைய ஆத்துக்காரர், ஏன்னா இவரை விட அந்த அம்மாவுக்கு 4 பேருக்கு தெரியும், அவ்வளவுதான். சொல்றதுக்காகத்தானே இது இன்னார் இல்ல. அப்படி ஸ்ரீபதி. இவர் யார் தெரியுமா, நான் மகாலட்சுமி தாயாருக்கு ஆத்துக்காரர் அப்படின்னு. என்னன்னு கொஞ்சம் கௌரவம் மகாலட்சுமி தாயாருக்கு இவரோட ஜாஸ்தியா இருக்கா போல தோன்றது. நியாயம்தான், அதுல விசேஷம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இவர் சுத்த பிரம்மம். சுத்த பிரம்மம் இருக்காரு, அது உலகத்துக்கு உபயோகப்படாது. இந்த மாயோட சேர்ந்தா தான் எல்லாம் ஆகும். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் தேவோ நகலபுசல ஸ்பந்திதுமபி. ஆகையால் மோட்சத்துக்கு உபயோகப்படலாம். லௌகிகமான எல்லா விதமான வசதிகளுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அதனால இவர் எப்படி அம்பாளோட கூடினவர், அம்பாளுக்கு ஆத்துக்காரரா இருக்கார். அம்பாளுக்கு ஆத்துக்காரரா இருக்காருன்னா என்னதான், இவரை பூஜை பண்ணா அம்பாளையும் பூஜை பண்ணா போல ஆச்சு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஸ்ரீமதினு பேரு.
இதுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லும் பொழுது அசுரர்களும் ரொம்ப பலசாலிகளா ஆயிட்டா ஒரு காலத்துல. அவளுக்கு சுக்கராச்சாரியர் குருவா இருந்தார். குரு பக்தி எங்க இருக்கோ அவ வளர்ந்துட்டு இருக்கா. குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருந்த அந்த குருவானவர் அவர் என்ன பண்ணின அமிர்த சஞ்சீவனி மந்திரத்தை கண்டுபிடிச்சார் சுக்கரசுவாமி. அதனாலதான் நம்ம சாதாரண மந்திரங்களுக்கு காயத்ரியா காயத்ரி செந்தோ காதி புத்திரம் விஸ்வாமித்திர ரிஷி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதே போலயே அமிர்த சஞ்சீவனி மந்திரத்தை சுக்கர ரிஷி அவர் தான் கண்டுபிடிச்சது. அதை கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணினார் சித்தி பண்ணிட்ட. யாராரு மனுஷன் அது அவ ராட்சதாளுக்குள்ள காலமாயிட்டா இவரோட அந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை தெளிவார். அவ்வளவுதான். அவ எவ்வளமா மறுபடியும் எழுந்துப்பா. ஒரு உயிர் வர்றது மட்டும் இல்ல சார், இந்த கிழத்தனமெல்லாம் போய் அவன் மறுபடியும் ஒரு 20 வயசுல என்ன வீரிய சக்தி இருக்குமோ அப்படி எழுந்துட்டுப்பா. இதனால என்ன எடுத்துன்னு யாரும் கிழத்தனுக்கு பயப்படல, மரணத்துக்கும் பயப்படல. ஏன்னா சாயங்காலம் சஞ்சாவனம் பண்ணி அப்படியே ரொம்ப எடுத்துட்டு போயிட்டே இருப்ப. யாரு காலம் ஆயிடுதோ அவ மேல ஜலச்சரிச்சு வந்துருவா. அவன் மறுபடியும் ஆனந்தமா இருந்துட்டு இருப்பா. அவ்வளவுதான். இப்படி ராட்சதாலாம் ரொம்ப பலசாலிகளா ஆயிட்டா. தேவதைகளுக்கு இப்படிப்பட்ட சிஸ்டம் இல்ல. பாவம் கவலைப்பட்டு இருக்கா. இதை கண்டுபிடிக்கணும். இவ என்ன பண்ணி இருக்கணும், ப்ரஹஸ்பதி கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணி கேட்டுறத அவரும் பண்ணிட்டு இருப்பா. ஆனா விவகாரம் என்னாச்சுன்னா அவ பரமேஸ்வர்கிட்ட போனார், பிரம்மதேவர்கிட்ட போனா, அவ அழிய மகாவிஷ்ணுகிட்ட போனா. மகாவிஷ்ணு சொன்னார் சரி பரவாயில்ல பார்க்கடலை கடைவோம் அப்படின்னு. பார்க்கடலை கடைக்கிறதுன்னு எதோட கடைக்கிறது அப்படின்னு சொன்னா மந்திர பர்வதத்தை கொண்டு வாங்குவோம். அதனால போட்டு வாசுகிய மத்த அது நூலை வச்சு கயிறா வச்சு பண்ணுங்க. இவர் பார்த்தா பெரிய மலை, அத வேற வாசுகிய அதை கயிறா வச்சு திரிக்கணும். ரொம்ப கஷ்டம். ஜனங்கள் போறாரு. என்ன பண்றது? அரையோப்பியபிசந்தேயா சதி காரியார்த்த கௌரவே. பெரிய காரியம் நடக்கணுமே. ஆனால் இது அப்போசிஷன் பார்ட்டின்னு பார்க்கப்படாது. காமனா வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணணும். ஆகையால என்ன பண்றதுன்னு அவளையும் கூட்டுண்டா. அவ பார்த்தா என்னமாதான் சுக்கராச்சாரி இப்ப இருக்க. அவர் என்னைக்காவது ஒரு 10 நாள் வெளியூர் போகணும்னு நினைச்ச, தபஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனால் அன்னைக்கு நமக்கு சிரமம், எதுக்கும் ஒரு பேக்கப் ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சரி அப்படின்னு வந்துட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து மலையை அழிச்சுன்னு கொண்டு வந்திருக்க. அப்பவே ரொம்ப பேர் காலமாயிட்டார். ஆண்டதாலக்குள்ள சரின்னு வந்து பார்க்கடல்ல இந்த பர்வதத்தை போட்டு வாசுகிய பாம்பா வச்சு 2 பக்கமும் ஜனங்களை பிடிச்சு அதை கடைக்கணும்னு தீர்மானம் பண்ண. அப்ப பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்ந்து இருக்கலாமோ இல்லையா. என்னதான் இருந்தாலும் இனத்தோட சேரும்னு ராட்சதாள்லாம் ஒரு பக்கத்துல இருக்கிறா, தேவதைகள்லாம் ஒரு பக்கத்துல இருக்க. 2 பேரும் கலந்து இருக்கலாமோ இல்லையோ. இல்ல. அது என்ன எப்படி கடைஞ்சா மகாவிஷ்ணு பார்த்தா இவனுக்கு சகாயம் பண்ணுங்கிறதுக்காக முதல்ல கமட்ட ரூபமாக கீழே இருந்து தேவதைகள் பக்கத்துலயும் ஒரு உருவத்தை எடுத்துட்டு அவளுக்கு சகாயம் பண்ணிட்டு அந்த மலையானது மேல போகாமல் அதையும் பிடிச்சுண்டு இப்படி 3 அவதாரமாக தான் சிரமம் பண்ண. எல்லாரும் பண்ண எல்லாம் ஆச்சு. அமிர்தம் கடைய தொடங்கினா பார்க்கடல கடையிற சமயத்துல எத்தனையோ பொருள்கள், காமதேனு, கல்பவருஷம், இப்படி நிறைய பதார்த்தங்கள்லாம் உண்டு. குச்சைஸ்ரவத்து, ஐராவதம், இவை எல்லாம் உண்டாச்சு. அதுக்கு பிறகு ஹாலாஹல விஷம் உண்டாச்சு. இந்த ஹாலாஹல விஷமானது உலகத்தை எரிச்சுண்டே பிறக்கிறது. அதை யாரு சாப்பிடுவாங்கிறத பரமேஸ்வரன் தன் கையில வாங்கிட்டு நான் சாப்பிட்ட. தஸ்வாமி மம தெய்வதம் சதிதரோ நாம்னாபி நாம்னாயதேங்கிறார் நீலகண்ட தீட்சிதர். அப்படி அந்த லோகக்ஷேமத்துக்கா அந்த விஷத்தை தான் வாங்கிட்டு தான் உட்கொண்டார். அப்படி சிவசுவாமி அவர் ஸ்ரீகண்டனானார். கழுத்துல கருப்பான அடையாளத்தை உடையவர் ஆச்சார். விஷத்தை கட்டத்துல வைத்துக் கொண்ட அப்படி விசேஷமா அதை அழுது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் பிறக்கிறார். வரும் பொழுதே மாலையோட வந்தார். அங்க இருக்கக்கூடியதான ஒவ்வொருத்தரையும் பாக்குறாளா. எல்லா குணங்களும் சகல கல்யாண குணங்களும் யாருக்கு இருக்கோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறான். கன்யா வரையதே ரூபம். தன்னுடைய ஆத்துக்கார அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம். சாதாரணமாக எல்லா பெண்ணும். ஆனா இவன் என்ன நினைச்சா என்னுடைய ஆத்துக்கார அழகாவும் இருக்கணும், நல்ல குணங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்.
அப்படியே பாக்குறாளாம். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கு. என்ன பண்றது? துர்வாசர் அவரோட தபசக்தி சம்பந்தம் யாரும் இல்லை. ஆனா டக்குன்னு கோபம் வரும். ஸ்திரீகளுக்கு புருஷாளுக்கு கோபம் வர்றது விரும்புவா, ஆனா ரொம்ப கோபம் வரக்கூடாது. அப்பப்ப கோபம் வரணும். யாரு மேலே? நமஸ்தே ருத்ர வன்யம உதவத இடவே நம்ம சத்ருக்கள் மேல. தனக்கு யாராவது சொன்னா அவன் மேல எரிஞ்சு விழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அன்னையும் கேட்டு வரா பார்த்தேடா அப்படின்னு. ஆனா கோபம் தம் மேல வரக்கூடாது. ஆனா இந்த துர்வாசருக்கு எப்ப யார் மேல கோபம் வருமோ, எந்த அளவுக்கு கோபம் வருமோ யாராலையும் சொல்ல முடியும். அதே போலயே மார்க்கண்டேயாதைகள்லாம் சில பேர் ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு, ஆனா ஆயுசு ரொம்ப குறைச்சலா இருக்கு, எப்ப போகும்னு தெரியாது. இப்படி வரிசையா பார்த்துட்டே வரலாம். ஒவ்வொருத்தர் இடத்துலயும் ஏதோ வீக்னஸ் இருக்கு. கடைசியில மகாவிஷ்ணுட்ட வர வவரே ஹரிம் சர்வ குணாபிராமம், எல்லா குணங்களும் சமஸ்த கல்யாண குண புயிஷ்டமா இருக்கக்கூடியதான மகான் அவர்கிட்ட பார்த்தாலும் வேற ஒண்ணும் பண்ணல. இந்த மாலையை போட்ட அவரும் ஒத்துட்டாருல. ஏன்னா நீ மாலையை போட்ட என்ன கல்யாணம் பண்ணி ஒன்னும் சொல்லல. ஏன்னா இது மகாலட்சுமி தாயார் கிடைக்கணுமே. இந்த மகாலட்சுமி தாயார் இருப்பதனால உலகத்துல இருக்கிற அத்தனை பிராணிகளும் அவரை பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா யாருக்கு காசு வேண்டாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். யதீஸ்வரால் உட்பட காசு பின்னால்தான் போயிட்டு இருக்க. விசேஷமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர அந்த காசுங்கிற விவகாரம் எல்லாரையும் பிடிச்சு வைக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த மகாலட்சுமி தாயாரே தன் இடத்துல வரும் பொழுது சந்தோஷப்பட்டு தன் இடத்துல சேர்த்துட்டாரா. இப்படி அவளுடைய கல்யாணம் ஆச்சு. அன்னியில இருந்து மகாலட்சுமி தாயார் ஒரு கணமும் அவரை விட்டது கிடையாது. அவர் தபசு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீர்பாட்டு நான் இதயத்திலே இருக்கேங்கிறார். இடத்துலயும் போகிறேன். ராமனா இருக்கும் பொழுது சீதா தேவியா போன, ருக்மணியா இருந்தா கிருஷ்ண ஜென்மாவில. இப்படி ஒவ்வொரு ஜென்மாவிலையும் அந்தந்த ஸ்வரூபத்துல அவருடைய மார்பை விட்டு ஒரு நாளும் போனதில்லை. தனியாக பார்க்கக்கூடியதான ருக்மணியில சீதைங்கிறதெல்லாம் அவளுடைய அவதாரங்கள், அம்சங்கள். நிஜமான அம்சம் அவரிடத்திலேயே மகாவிஷ்ணு இடத்திலேயே இருந்துட்டு இருக்க. அதனால்தான் திருப்பதியில ஏழுமலையான் திருமலையில ஏழுமலையான் இருக்காரு. அவங்க பக்கத்துல அம்பாள் இல்லையேன்னு நினைக்கப்படாது. அம்பாளுடைய மார்லயே இருக்கா. அது எங்கேயோ தனியா கோவில் வச்சிருக்கா, திருக்கானூர்ல இருக்கான்னு இருக்க, அவ்வளவுதான். ஆனா வசுதா எங்க இருக்கா? அவருடைய மார்ல ஒரு நாளும் விட்டுபடியா பிரிக்க முடியாத அவளை. எப்படி சொல்லையும் பொருளையும் தனித்தனியாக பிரிக்க முடியாதோ அப்படி மகாலட்சுமிதாரையும் மகாவிஷ்ணுவையும் பிரிக்க முடியாது. எங்க மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்றா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் ஐஸ்வர்யத்தை சமக்கிரமா கூட்டிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு? மகாவிஷ்ணுக்கு ஸ்ரீபதி. அமிர்த மதனே சர்வான் சுராதீன். அமிர்த மதனத்துல எல்லா விதமான தேவதைகளையும் அரக்கர்களையும் எல்லாரையும் விட்டு விட்டு ஸ்ரீ ஏனம் பதித்வேன வரையாமாதா. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இவரை ஆத்துக்காரரா தேர்ந்தெடுத்தார். ஆகையால் இவருக்கு என்ன பேரு? ஸ்ரீபதி. இது ஒரு அர்த்தம். ஸ்ரீஹி பராசக்தி தஸ்யாஹ பதிஹி இதுவா அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய. ஸ்ருதிகள்லாம் சொல்றது பரஸ்ய சக்திர் விவிதைவ திருஷ்ரூயதே ஸ்வாபாவிகே ஞான பல கிரியாச்ச. பரா அஸ்ய சக்தி சர்வசக்தி. உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல சக்திகளும் இவரிடத்துல இருக்கான். அப்படிப்பட்டதான பரா அஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. 1-2 சக்தி இல்ல சார், எல்லா சக்தியும் அவரிடத்துல பரிபூர்ணமாக இருக்கு. இந்த சக்தி பரிபூர்ணமா இருக்குங்கிறது பார்க்கணும். பரிபூர்ணமாக ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அங்க இருக்கு இங்க இருக்குன்னு இல்லை. அந்த சக்தியை நீங்க வரவழைச்சுக்கலாம். பகவான் உங்களிடத்துலயும் இருக்கார், என்னிடத்துல இருக்க, ஒவ்வொரு இடத்துலயும் பரிபூர்ணமாகவும் இருக்கார். அதை பார்த்துக்கணும். ஏதோ அது எப்படி சார் ஒரே பொருள் பரிபூர்ணமா இருக்குன்னு? பரிபூர்ணமா எல்லா இடத்துலயும் தனித்தனியாகவும் இருக்க. அவர் இருக்கிறது ஒருவர் தான், ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா இருக்க. இப்ப இந்த கட்டையில நெருப்பு இருக்கு. அது எப்படி சார் தெரியும்? நல்லா கடைஞ்சா அதுல இருந்து நெருப்பு வருதுன்னு. 2 கல்லை ஒன்னோட ஒண்ணு இடிச்சுன்னா நெருப்பு வருது. நெருப்பு எங்க இருக்கு? அந்த கட்டை முழுக்க நெடுக இருக்கு. ஆமா இங்கதான் இருக்கு. இன்னொரு கட்டையில இல்லையா? அங்கேயும் இருக்கு. எள்ளு இருக்கு. எள்ளுல எண்ணெய் இருக்கு. எள்ளுல இந்த கோடியில இருக்க அந்த கோடியில இருக்கா? பிராண்ட வாங்காத முழுக்க இருக்குன்னு. அப்ப ஒவ்வொரு எண்ணுலயும் எண்ணெய் இருக்கு, முழுமையாவும் இருக்கு. அதே விதமாக தான் பரமாத்மா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்க. நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்க இதயத்துல முழுமையாக பார்க்கலாம். உங்க இடத்துல
மட்டும் அப்படி இருந்தது, ஏன்னா நீங்க முழுக்க பார்க்க முடியாதுன்னு. சோ பிரத்யேக பரிசமாப்தமாக எல்லா இடத்துலயும் இருக்க அப்படிப்பட்டதா இருந்த பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவருக்கு சர்வசக்திகா. உலகத்தை எதையாவது படைக்கலாம், எதையும் அழிக்கலாம், எதையும் மாத்தி விடலாம், அத்தனை சக்திகளும் அவரிடத்துல இருக்கு. ஆகையால் அப்படி பராசக்தியானது அந்த பராசக்திக்கு தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார். மாயா சக்தியை தன்னிடத்துல வைத்துக் கொண்டிருக்கார். இந்த மாயை இருக்குமையானால் உலகத்துல எதையாவது பண்ணலாம். மாயினாலதான் உலகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த பிரகிருதி ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்வபாவத்தினால உலகம் முழுக்க தான் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா அவருக்கு ஸ்ரீபதினு பேரு. எப்படி ஸ்ரீவாத ஸ்ரீவாத ஸ்ரீபதி, அதுக்கப்புறம் ஸ்ரீமதாம்பரஹா. ஸ்ரீமதாம்பரஹா நியாயமா ஸ்ரீன்னு என்னதுன்னு நம்ம காசுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. நிஜமான ஸ்ரீ வேதம். சாஹிஸ்ரீ ரமர்தா சதாம் ஸ்ருதி சொல்றது. நிஜமான ஐஸ்வர்யம் என்ன, நிஜமான படம் எது? வேதங்கள். மற்ற படங்கள்ல இருக்கும் போகும். இந்த படமானது பர்மனண்டா இருக்கும். பாருங்க, ருஜஸ்தாமானி யஜோகும்ஷி, ருக்வேதம், சாமவேதங்கள், எதிர்வேதங்கள் இதை அத்தியனம் பண்ணி அத தினந்தோறும் அப்படியே பார்த்துட்டே இருந்தப்பறம் அது நிஜமான ஸ்ரீ. அது ஒரு நாளும் உங்களை விட்டு போகாதான ஸ்ரீ. அதான் ருக்கிஜஸ்தாமலக்ஷ்மணா ஸ்ரீஹி ஏஷாம், யாருக்கு இருக்கோ தேஷாம் சர்வேஷாம் ஸ்ரீமதாம், அவள் தான் நிஜமான ஸ்ரீமத்கள். விரிஞ்சாதீனாம் பிரதான பூதாக, விரிஞ்சாதிகள் பிரம்மதேவர். அவர் 4 முகத்துல 4 வேதங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கார். சாஸ்திரமே சொல்றது ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். நம்ம என்ன எதையாவது மறந்துங்க சார். ஒரு நாள் தினந்தோறும் நம்ம கொஞ்சமாவது ஒரு வேதத்தை ஒரு லைனாவது படிக்கலாம். காயத்ரி மந்திரத்தையாவது சொல்லுங்க. அது விடப்படாது. ஏன்? அதுதான் நிஜமான ஐஸ்வர்யம் மனுஷர்களுக்கு. ஆகையால் அத 4 வேதங்களையும் 4 முகத்தினால டெய்லி எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கிறார். அதனால விரிஞ்சாதீனாம் பிரதான பூதா, அப்படிப்பட்டவர். இவாளுக்கெல்லாம் பிரதானமா இருக்கிறவர் ஸ்ரீமதாம்பரஹா. ஆகையால் வேதங்களையும் வைதிக தர்மத்தையும் காப்பாற்றுறவர் பெருமாள் தான். மனுஷாலாம் இது பண்ணணும் அது பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நிஜமாக வேதங்கள்லாம் அந்தரிச்சு போயிடுது, அஸ்தமிச்சு போயிடுது. யாரும் படிக்கலன்னு வந்து பார்த்தா தெரியும் எத்தனை பேர் ஒரு இடத்துல சேர்றா. சாஸ்திரங்கள்லாம் போயிடுதுங்கிற அது போனா போலதான் இருக்கு. நிறைய பேர் இல்ல. ஆனா ஒரு மூலையில எங்கேயோ இருக்குன்னு பகவான் ஒரு நாளும் விட மாட்டார். அதை வச்சுட்டு இருக்கிற மறுபடியும் வளர்த்துட்டே இருப்பா. ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு தான் இருக்கு விவகாரம் முழுக்க. அது எல்லா துறையிலையும் 64 கலைகளும் அப்படித்தான். ஒரு காலத்துல பாருங்க, அரியக்குடி ராமாஞ்சயம் இருந்தார், செம்மங்குடி இருந்தார், இல்ல குன்னங்குடி இருந்தார், என்னமோ சொல்லிட்டு இருக்க. அவெல்லாம் போயிட்டாளே தானே, இப்ப இல்லையோ. அதை விட நன்ன படுறவா இருக்கா. ஆனா ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் சொல்லிட்டு இருப்பா. என்ன தெரியுமா, அந்த இது வருமா இப்ப அந்த சாதனை அப்படிம்ப நிஜமா பார்த்தேன்னா அதை விட நன்னாவும் இருக்கு. ஆனா அது வேற டைரக்ஷன், இது வேற டைரக்ஷன். இப்ப இருக்க வந்தா பண்ணலையே. அதே போலயே பாத்துல அடுத்த ஜெனரேஷன் வரப்ப இவ பெரியவாயிடுவா. ஜீன் பாலசுமணி வாழ்னா அவ அதுக்கு ஒன்னால இருக்கிறவாழ்னா இது என்ன ஒரு கணக்கான சொன்னதுதான். எல்லாம் அப்படிதான். அதே மாதிரி ஒரு சமையல் எடுத்துட்டேன்னா அந்த குரூப் அது வேற சார் அப்படிப்பா. ஜனங்களுக்கு எப்படின்னா அது முன்னால இருந்ததை விட பின்னால இருக்கிறது குறைச்சல்ங்கிற ஒரு எண்ணம் சாதாரணமாக வரும். ஆனா ஒரு நாளைக்கும் எதுவும் அழியாது. பார்க்கணும், அந்தந்த சாஸ்திரங்கள் அதாவது ஒரு மூலையில எங்கேயோ இருக்க, ஒரு விஸ்தாரமா இல்லாம போகலாம். ஒரு காலத்துல 1000 கருப்பாட்டிகள் இருந்தானே, இன்னைக்கு 100 பேர் தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாளா 10 பேர் தான் இருப்பான். ஆனா என்ன ஒரு சக்கரம் திரும்பியும் சொந்தம் டக்கனை எல்லாம் வாசிச்சுட்டே இருப்பா வருவார். அதனால எல்லாத்தையும் காப்பாத்திட்டே இருக்கிற பகவான். அழிஞ்சு போச்சுங்கிறது ஒரு நாளும் சொல்ல முடியாது. மறுபடியும் இங்கேயுமே எங்க வந்துட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய சக்கரம். இதுன்னு ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதேஹய அகாயுரேந்திரியா ராமஹ மோகம் பார்த்தத ஜீவதே அப்படின்னு பகவானே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பாருங்க, ஒரு காலத்துல எல்லாரும் சிக்க வச்சுன்றதா நம்ம நாட்டுல, குமான்களா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும். கொஞ்ச நாள் ஆச்சு எல்லாரும் புருஷாலாம் கிராப்புக்கு இறங்கின, அப்புறம் ஸ்திரீகளும் இறங்கின. இப்ப என்னடா ஆச்சுன்னா
குமார்களும் ஸ்திரீகளும் எல்லாம் ஒரு இடத்துல தலை விரிச்ச கோலமா இருக்கு. குமார்கள்லாம் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு அது அப்படி காலம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பின்னிப்பா. இது லோகம் பார்த்துட்டு இருக்கமே எல்லாரும். இப்ப எல்லாரும் புருஷாலும் ஏன் பெரிய இதா எல்லா இடத்துலயும் பெரிய முடி வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காள என்னடான்னு அது ஒரு ஃபேஷன். அதனால விவகாரம் என்னன்னா எதையும் கெட்டு போச்சுன்னு நினைக்கப்படாது. எல்லாத்தையும் காப்பாத்துறவர் ஒருத்தர் இருக்கார். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். உலகத்துல என்ன இருந்தாலும் காப்பாத்துறவர் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார். அதான் ஸ்ரீமதாம்பரா ருஜசாமானியோகம் ஸ்ரீ சாஹி ஸ்ரீ ரமதா சதாம் இதி ஸ்ருதே. இப்படி பகவானுக்கு ஸ்ரீமதாம்பரா. நிஜமாக பணக்காரால் யாரார் இருக்காளோ அவளோட நிஜமான பணக்காரர் வரனாக உயர்ந்தவரா இருக்கார் பகவான் தான். ஏன்னா பகவானால சிருஷ்டிக்கப்பட்டதான பணத்துல கொஞ்சம் தான் நீங்க வச்சுட்டு இருக்க. நீங்க வச்சுட்டு ரியல் ஓனர்ஷிப் அவர்கிட்ட தான் இருக்குன்னு. உங்கள்கிட்ட காசு இருந்தா என்ன பண்ற, பேங்க்ல போட்டுக்கிறேன். அந்த பேங்க் யாருது பாருங்க, அவர் தானே. உலகத்துல யாரார்கிட்ட என்னென்ன காசு இருக்கோ ஐஸ்வர்யம் இருக்கோ இதெல்லாம் அவர் சிருஷ்டி பண்ணிருந்தால ஒரு பதார்த்தம். பூமாதாவை அவர் சிருஷ்டி பண்ணினார். நாமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அந்தரிட்சத்துல ஒரு இடத்தை வாங்கிட்டு பிளாட்ட இது என்னுடைய பிளாட்டுங்கிற மேல இருக்கிற சவரும் உங்களது இல்ல, கீழே இருக்கிற சவரும் உங்களது இல்ல, பக்கத்துல இருக்கிற சவர்களும் உங்களது இல்ல, நடுவுல இருக்கிற இடவழி தான். இதை வச்சுட்டு எனதுங்கிற நீங்க ஏதோ இந்த சவத்துல ஒரு பெரிய ஓட்டை போட்டுட்டு அப்படியே பண்ணி வைக்கலாமா? முடியாது. இது இங்க மட்டும் இல்ல, கிராமாந்தரம் வரிசையா கட்டிட்டு இருப்பான். தாய் சேவருன்னு ஒண்ணும்பா, மீதியெல்லாம் பக்கத்துல இந்த சேவர் அந்த வேண்டியது, அந்த கால சேவர் அந்த வேண்டியது. இப்படித்தான் நடக்கிறதுன்னு விவகாரம் முழுக்க. இப்ப விவகாரம் என்னன்னு எங்கேயும் நீங்க பார்த்தீங்களேயானால் நிஜமான ஐஸ்வர்யம் நமக்கு கிடையாது. உலகத்துல நீங்க எதை வச்சுட்டு இருக்கீங்களோ அத்தனையும் பகவான் சுட்டி பண்ணின அந்த பூமியில ஒரு சின்ன பகுதியை நாம் வச்சுண்டு இது எனது அப்படிங்கிறோம். ஜலம் யாருது, நெருப்பு யாருது, அத்தனை பதார்த்தங்களும் யாருக்கு சேர்ந்தது? பகவானுக்குதான் சேர்ந்தது. அப்ப ஸ்ரீமதாம்பரா யாரா இருக்க முடியும்? பகவான் தான். உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை ஐஸ்வர்யங்களும் அவர் தான். அப்படியே ஒரு கோவில்ல சுரங்கம் இருக்கு, அதுல எடுத்தாருனால அது மட்டும் இது கொடுத்ததை எடுத்தா மீதியெல்லாம் யாருதுன்னு அவருக்கு எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு எவருக்கு பகவானுடைய ஐஸ்வர்யம் தெரியாது. உலகம் முழுக்க அவர் தான். நினைச்சா இதை விட 100 மடங்கு தயார் பண்ணக்கூடியதான சக்தி சாமர்த்தியங்களும் அவரிடத்துல இருக்கு. 14 புவனங்கள், இந்த புவனங்கள்ல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் இது போல லட்ச கோட்டி அண்டநாயிகா. லட்சத்த கோட்டியோட பெருக்கி நிலையினால் அத்தனை அண்டங்கள். ஒரு அண்டத்துல 14 லோகங்கள். இது போல லோகங்கள்ல உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவடி. கண்ணை திறந்து அதிருட்டியாச்சு, கண்ணை மூடினா மறைஞ்சு போச்சு. யார் சார் பணக்காரன்? நீங்க நமக்கு ஏதோ கொஞ்சம் பணம் இருந்தாலும் அப்படி தலை கர்வமா அப்படின்னு பாத்துக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு இருக்கிற சொத்தெல்லாம் இவ்வளவு வச்சுட்டு இருக்கோம். இந்த சரீரம் கீழே விழுந்தா ஏதாவது ஒண்ணாத கூட வருமா உங்களுக்கு? ஆனா அதுக்குள்ள என்ன கர்வம் பார்த்தீங்களா? ஆனா உங்களோட கூட வர்றது வேதம்ங்கிற சொத்து. உங்களை விடாம இருக்கிறது நீங்க பண்ணக்கூடியதான காயத்ரி. காலம்பரை எழுந்து ஒரு காயத்ரி பண்றீங்களா, அது உங்களை விட்டு போகாத எண்ணிக்கும். எந்த ஊர் போனாலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு பாஸ்போர்ட் விசா ஒரு மட்டும் வேண்டாம், அது உங்களுடைய தானே ஓட்டிட்டு வரும். ஆனாலும் அதை பண்றதில்ல பார்த்தீங்களா? இந்த காதுக்காகவே அலைஞ்சிட்டு இருக்க. நவித்தேன தர்ப்பணியோ மனுஷிய. மனுஷனுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் அவனுக்கு திருப்தி வரதில்லையே. அதான் பார்க்கணும். ஆகையால் ஸ்ரீமதாம்பரா யாரு? பகவான். ஸ்ரீமதாம்பரா அத்தனை காசையும் வச்சுட்டு இருக்க. ரொம்ப காசு வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தானம் பண்ணக்கூடியதான குணம் வராது. அது என்னமோ பகவான் அப்படி பண்ணிவிட்டார். சாதாரணமா யார் நிறைய கொடுப்பான்னு கொஞ்சமா இருக்கிறவாதான். அவள்கிட்ட சாதாரணமா மிடில் கிளாஸ்ல இருக்க பார்த்தீங்கன்னா அவளை தான் கொடுப்பான். மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் தான். அரிஸ்டோக்ராட்டிக் கிளாஸ் வந்தேன்னா அவ ஒண்ணும் சரி அப்படின்ப. ஓஹோ அப்படி அவ்வளவுதான். நல்ல வார்த்தையோட இருக்குமே தவிர காசு வராது. ஆனா தானம் பண்றதுங்கிறது யாருக்குன்னு கொஞ்சம் காசு இருக்கிறவள் தான். அவள்ல இருக்கிறது பண்ணிட்டே இருப்பா. அதே போல பகவான் அப்படி இல்லை, இவ்வளவு வச்சுட்டு இருக்க. ஆனா என்ன எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறார். அதனால ஸ்ரீதா முன்னால ஸ்ரீமதாம்பரா, அதனால ஸ்ரீதா ஒவ்வொரு நாமாவுக்கும் ஸ்ரீதா ஸ்ரீயம் ததாதி பக்தானாம் இது ஸ்ரீதா. எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது.
நமக்கு எது வருதோ, என்ன காசு வருதோ, என்ன ஐஸ்வர்யம் வருதோ, என்ன வசதிகள் வருதோ எல்லாம் அவர் போட்ட பிச்சை. அது ஞாபகம். அந்த பகவான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார். அப்படியே கண்ணாட பார்த்தார். அவர் பார்வை மேல விழுந்தது. இன்னைக்கு சௌக்கியமா இருக்கும். இந்த ஜென்மாவில ஏதோ நல்ல உத்தியோகம் கிடைச்சது, 4 காசு சேர்த்து வச்சதோ, குழந்தைகளை முன்னுக்கு வச்சோம், வர வைச்சோம், ஏதோ அவளும் படிச்சா உத்தியோகத்துல இருக்கா. நம்மவும் வயசான காசு ஏகாந்தே சுகமஸ்யதாம் பரதரே தத்தமாதீயதாம் பகவான் நாம சொல்லுண்டு ரசம் சாப்பிட்டு சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கோ இல்லையோ போறோம்னு. இது யாரு? அவனுடைய அனுகிரகம் அல்லவா? அந்த பகவான் கொடுத்ததான அனுகிரகம். ஸ்ரீதா உங்கள் இடத்துல பக்தியை பார்த்தார். பக்தி இருந்தது, சரி கொடு, அவ்வளவுதான். அதிகமா கொடுத்தா நீங்க கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருக்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஆகாரத்துக்கும் இருக்கிறதுக்கும் இடம் வேணும், வசதிகள் வேணும், அதை கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவ பிச்சு வயசான காலத்துல எனக்கு வாழ்க்கையில காசு இல்லையே, நீங்க தான் கொடுக்கணும்னு குழந்தை அப்பா சொன்னாரு. ஏன்னா இவன் அந்த வயசுலயும் அலையணுமோ இல்லையோ, அது இல்லாம கொடுத்தாரோ இல்லையோ, உங்க குழந்தைகள் உங்களை எதிர்பார்க்கறது இல்ல. உங்களுக்கும் அனாவசியமான விவகாரங்கள் ஒண்ணும் இல்ல, கெட்ட வழக்கங்கள் ஒண்ணும் இல்ல, ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? இதுதான் அந்த பக்தி லட்சணம். ஆகையால் ஸ்ரீயம் ததாதி திரிவர்க்க சம்பத்திம் பக்தாளுக்கு வேண்டியதான இந்த உலகத்துல சௌக்கியமும் பரலோகத்து சௌக்கியமும் மோட்சத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஆகையால் பகவானுக்கு ஸ்ரீதா மோட்சமிச்சேஜனார்தனார் ஞானம் மகேஸ்வராதிச்சேத். ஞானம் வேணும்னா சிவன் அனுகிரகம் வேணும், மோட்சம் வேணும்னா பகவான் அனுகிரகம் மகாவிஷ்ணு அனுகிரகம் வேணும். மோட்சமிச்சேஜனார்தனார் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத். ஆரோக்கியம் சரீரம் சௌக்கியமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மித்ராயனமாக ரவயனமாக ககாயனமோ ஒரு 12 நாமாக்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கள. ஒவ்வொரு நாமாக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணலாம். எழுதணுண்டு முடியலையா 12 நாமாக்கள் சொல்லி ஒரு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. இல்ல மொட்டை மாடிக்கு போய் சூரியனை பார்த்து நமஸ்தேன்னு சொல்லுங்க. ஹாய் குட் மார்னிங்னு சொல்ற பார்த்தீங்களா, அது மாதிரியாவது சூரியனுக்கு சொல்லுங்க. சூரியனை நினைக்கணும் சார், அப்பதான் சரீரம் சௌக்கியமா இருக்கும். இந்த சரீரத்துல சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரிகேட்டரி சிஸ்டம் எத்தனையோ இருக்கோ இல்லையோ, எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு அவருடைய கிரணங்கள் மேல விழணும். அந்த கிரணங்கள் வேணும்னா அவர் எதிர்க்க போய் நமஸ்காரம் பண்ணும். வேற ஒன்றும் சொல்லல. நீங்க நமஸ்காரம் பண்ணினா சூரியனுக்கு கொம்பு முளைச்சுன்னு நினைக்கிறது வேண்டாம். நீங்க சௌக்கியமா இருக்கணுமே, உங்க சரீரத்துல அவருடைய கிரணங்கள் வேணும். அது விழுந்தா போறோம், வேற எல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம். ஆகையால் அவரை நமஸ்காரம் பண்ணணும். அதே போல ஸ்ரீயமிச்சேத்புதாசனாத் ஒரு வாரத்துக்கு ஒரு ஹோமம் பண்ணுங்க. ஒரு கணபதி ஹோமம், ஒரு நவக்கிரக ஹோமம், ஸ்ரீ சுக்த ஹோமம், ஏதோ ஒண்ணு. 1/2 மணி நேரம் ஆகுமா ஜாஸ்தின்னு நல்லா தெரிஞ்சு வந்துருது. 15 நிமிடம் 20 நிமிஷத்துல ஆயிடும். ஆனா அதையும் நம்ம பண்ண மாட்டேங்கிறோமே. ஒரு நாளைக்கு பேப்பர் பாக்குறதுக்கு 1 மணி நேரம் சார். அதுல இருக்கிறது டிஸ்கஸ் பண்றதுக்கு 2 மணி நேரம். ஊர் ஒம்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர்லதான் ஏதோ பாம்பு இன்னைக்கு என்ன அமெரிக்காலயும் பாம்பு உடைஞ்சதுன்னா இரும இங்க செக்யூரிட்டி அங்கே செக்யூரிட்டி அங்கே இருந்தாச்சு. எங்க உடையணுமோ அது போகும், அவ்வளவுதான். இந்த இடத்துல பிளாஸ்ட்னு கிடையாது. என்னமோ ஏதோ போயிட்டே இருக்கு. ஆனா இந்த நியூஸ் தான் பேப்பர்ல முதல்ல ஹெட்லைன்ஸ்ல காலமே வந்தது. சுபமாக மங்களகரமா இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடந்தது, இந்த இடத்துல ஜனங்கள் சௌக்கியமா, இதெல்லாம் பேப்பர். அது நியூஸே இல்லையேங்கிறான் பாருங்க. நியூஸ் இதுவா நியூஸ். நாய் மனுஷன் கிடைச்சா அது நியூஸ் இல்லையா, மனுஷன் நாயை கிடைச்சா அது நியூஸா? இதுதான் பிரயோஜனம் உண்டா நோக்கத்துல? விவகாரம் என்னடா இப்படித்தான் பொழுது போகுது. ஆனா நிஜமாக எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறது பகவான். அயல் ஸ்ரீதா அவர் ஸ்ரீனிவாசன் மட்டும் இல்ல, ஸ்ரீமதாம்பரா மட்டும் இல்ல, ஸ்ரீதா. அதுக்கப்புறம் ஸ்ரீஷா, ஸ்ரீயா, ஈசா கொடுக்கிறார். யாராருக்கு எவ்வளவு வேணுமோ, எப்ப வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்து கொடுக்கிறார். நம்ம பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்கணும்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க பாட்டுக்க இதுன்னு தெரியாது. இப்பவே 1 கோடி ரூபாய் வேணும்னு வாங்கிட்டு வந்துடுவேன். ராத்திரி தூங்க முடியாது உங்களால். நிறைய காசு இருந்ததுன்னா ஒரு 2 லட்சம் உங்க கையில கொடுத்தேன் இன்னைக்கு, நாளைக்கு கொடுங்க, ராத்திரி தூங்க விடும். இதனால அது எங்க வச்சுக்கிறது ஒண்ணும் தெரியலையே இப்படின்னு கவலைப்படுவேன். அதனால என்ன
நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். அத பார்த்து அவளுடைய புண்ணியங்களை பார்த்து அவளுக்கு கவலை இல்லாம இருக்கும்படி பார்த்து கொடுக்கிறவர். ஆகையால் அவருக்கு ஸ்ரீஷா. எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ எப்பொழுது கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தா போல வேதத்துல சொல்றது தத்தோ மே ஸ்ரீயமாவஹா. முதல்ல மனுஷனுக்கு என்ன கேட்டதுன்னு மேதா சக்தி நிறைய வரணும், அத்தனையும் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க கூடியதான சக்தி நல்ல புத்தி வந்த பிறகு ஆமா எந்த பிரம்மச்சாரிண ஸ்வ ஆவஹந்தி விதன்வானா குர்வாணாதீரமாத்மன வாசாம்சி மம கைஹத்ய அன்னபானே ச சர்வதா ததோ மே ஸ்ரீயமாவஹா. எல்லாமும் எனக்கு கொடுனர். ஆவஹந்தி விதன்வானா குர்வாண அச்சீரமாத்மன. என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுங்க. ஆனா எப்ப நிறைய புத்தி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்ரீ கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க. ஏன் பாட்சிக்காரர் சொல்றாங்க, அமேதசோஹி ஸ்ரீஹி அனர்த்தாய பவதி. புத்தி இல்லாதவனிடத்துல நிறைய காசை கொடுத்தா அவன் அனர்த்தமாக வேஸ்ட் பண்ணி விடுவான், அவன் வாழ்க்கையே கெடுத்துப்பான். நல்ல ஷார்ப் ரேசர் கத்தி இருக்கு, அது யாருக்கு நன்னா அதை உபயோகப்படுத்த தெரிஞ்சவனுக்கு கொடுக்கலாம். அந்த கத்தியினால காய்கறியும் பழத்தையும் வெட்டி சௌக்கியமா உபயோகப்படுத்துவான். ஆனா சின்ன குழந்தைகிட்ட சொல்றது என்ன, அதை தன்னையே குத்திக்கும், அது அனர்த்தம்னா ஆயிடும். அதே போல காசும் எவ்வளவு வேணுமோ எந்த சந்தர்ப்பத்துல வேணுமோ யாருக்கு வேணுமோ அப்பதான் கொடுக்கணும். அதை பார்த்து அவளுடைய புண்ணியத்துக்கு தகுந்தா போல கொடுக்கிறவர் அவர். ஆகையால் அவர் ஸ்ரீசா. முன்னால ஸ்ரீதா எவ்வளவு வேணாலும் கொடுப்பாருன்னு சொன்னேன். இப்ப எப்படி உங்களுக்கு எப்ப எது வேணும்னு தெரியாது. மனுஷனுக்கு ஆசைத்தான் உண்டு. இவனுக்கு எப்ப வேணாலும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருப்பான். ஆனா இவன் வாழ்க்கையில அதை கொடுத்தா இவனால சமாளித்துக் கொள்ள முடியாது. இப்ப எல்லாம் அப்படித்தானே ஆயிடுது. நிறைய சம்பளம் கொடுக்கற பர்சனல் லைஃப் போயிடுது. முன்காலத்துல குறைச்சலா தான் இருக்கும். ஒரு 10 மணிக்கு 10-12 மணிக்கு கூட போவார். அமாவாசைன்னா சரி, ஸ்கூல்லயே 1 hour லேட்டு, ஆபீஸ்லயே 1 hour லேட்டு. ஆனா செய்யற வேலையை கரெக்டா 5-5:30 மணிக்கு செஞ்சுட்டு வந்து விடுவான். அப்பெல்லாம் லேட்டா உட்கார்ந்து அவன் இனபிஷியன்ட்டு அர்த்தம். இன்னைக்கு காலமே 5-6 மணிக்கு கிளம்பிடுற சார், ராத்திரி வந்தா உண்டு இல்லைன்னா இல்ல. என்னையா பண்ணினேன்னு மீட்டிங்ல பேசிட்டே இருக்கு. 4 பேர் உட்காந்து டீ சாப்பிட்டு பேசிட்டே இருக்கா மணிக்கணக்கா. இது விவகாரம் உண்டு. அதோட மட்டும் இல்ல, அங்க அமெரிக்கால அவன் டைமுக்கு சரியா இருக்கிறவங்க நான் இருக்கணும். இங்க ஏன் சொல்லப்படாத, உனக்கு எவ்வளவு சமயம் அவ்வளவுதான், எனக்கும் சமயம் எனக்கும் டைம் இருக்கு. இல்ல அதுக்கு தகுந்தாமல் நம்ம டைம் மாத்திக்கிறோம், ராத்திரி ஷிப்டுக்கு வரோம் அப்படி சொல்லப்படாதா? அது என்னமோ இப்ப விவகாரங்கள். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டல, இவனுடைய வாழ்க்கையில ரிட்டையர் ஆயிட்டான்னா அவன் எதுக்கும் உபயோகப்படாத அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் கிடையாது, வேதாந்தம் கிடையாது, கர்மா விட்டாச்சு. என்ன பண்ண போற, கர்மா விட்டாச்சு அப்படின்னா வாழ்க்கை போயிட்டே இருக்க. கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். ஆகையால் பகவான் என்ன பண்றார், எந்த சமயத்துல எது வேணுமோ அது அவனுக்கு தகுந்தா போல கொடுத்து உன்னுடைய பிறவி வேஸ்டா படாது. ஞாபகம் வச்சுக்கணும், பணம் மட்டும் இல்ல, இந்த லௌகிகமான வாழ்க்கை மட்டும் நம்ம வாழ்க்கை இல்ல. நிஜமாக மனசு நிம்மதியோட நீங்க இருக்கிற இடத்துல 100 பேருக்கு மனசாந்தி வரும்படி நீங்க வாழணும். அதுக்கு தகுந்ததான பலம் அந்த பக்தியினால பகவான் கொடுப்பார். ஆகையால் ஸ்ரீதா ஸ்ரீத ஸ்ரீதா. மறுபடியும் ஸ்ரீநிவாசா. முதல்ல ஒரு நாம ஆரம்பிச்ச அன்னைக்கு ஸ்ரீவாசா, இது ஸ்ரீநிவாசா. ஸ்ரீமத்து நித்தியம் வசதி ஸ்ரீநிவாசா. பக்தி இருக்கிறவள் இடத்துல பக்தாள் இடத்துல எப்பொழுதும் அவர் இருப்பார். நீங்க அவரை போய் பார்க்க வேண்டாம், அவர் உங்ககிட்ட இருப்பார். உங்க இடத்துல பக்தி இருக்கு, உங்க இடத்துல பகவான் நாமா இருக்கு, உங்க இடத்துல புண்ணியம் இருக்கு, அவர் உங்கள்கிட்ட வர. பகவான் ஒரு இடத்துல உங்களை விட மாட்டார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுன திட்டன் உங்க இதயத்துக்குள்ள இருந்துட்டு இருக்க. அவர் நீங்க பக்தி பண்ணி அவர் நாமாவை சொல்லிக் கொண்டே இருந்தடையானால் உங்க இடத்துல நித்திய நிவாசம். ஸ்ரீமத்தோ நித்தியம் வசதி, அதான் ஸ்ரீ நிவாச. இவர்கள் அவரிடத்துல வசிக்கிறது இல்லை, அவர் உங்களிடத்துல வந்து வசிக்கிறார். நீங்க பக்தி இருந்தது, நாமாக்களை சொல்லிக் கொண்டது, உங்க ஆத்திர வந்து நிற்கிறார், உங்க இதயத்துக்குள்ள தான் இருக்கார். ஆகையால் அவருக்கு ஸ்ரீநிவாசா. ஸ்ரீ சப்தேன ஸ்ரீமந்தோ லட்சியந்தே
இருக்கிற இடம் என்கிற அர்த்தம் மட்டும்தானே தெரிகிறது. நீங்க பக்தாளுக்குள்ள இவர் இருக்காருன்னு அர்த்தம் பண்ற இடையினர் ஸ்ரீன்னு ஸ்ரீமான்கள்னு அர்த்தம். ஸ்ரீமான் முன்னால எழுதுறப்ப ஸ்ரீமான் அப்படின்னு தான் எழுதுவா, பிரம்மஸ்ரீன்னு எழுதுவா. இப்ப எல்லாம் இதெல்லாம் போயிடுது, எல்லாருக்கும் மிஸ்டர். அதே போல ஸ்திரீகளா இருந்தா எம்எஸ்ங்கிறோம். அது கல்யாணம் ஆச்சா ஆலையா ஆயி டைவர்ஸ் ஆச்சா எல்லாருக்கும் எம்எஸ் தான். என்ன ஜனங்களுக்கு என்னன்னு தெரியல. பழைய நாள்ல நம்ம ஊர் சம்பிரதாயம் புரிஞ்சுக்கணும். நீங்க பாவம் அது அனுஷ்டானம் பண்றாள் இல்ல, அது வேற. கல்யாணம் சின்ன குழந்தைகளா இருக்கிற சிரஞ்சீவி அது சொல்றது ஸ்ரீஹச்சைன்னு போடுவா. சிரஞ்சீவி அப்படின்னு 100 வயது வரைக்கும் வாழணும், ரொம்ப நாள் வாழணும். அதே பெண் குழந்தையா சிரஞ்சீவி சௌபாகியவதி, சகல விதமான சௌபாகியங்கள் அவளிடத்துல இருக்கு. என்ன சௌபாகியம்? பக்தி ஆச்சாரம், அந்த ரெண்டும் நிஜமான சௌபாகியங்கள். அவளுக்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பம் இவைகளோட சேர்ந்து சர்வதாசனம் காலத்து இருக்க பார்த்தீங்களா, அதான் சௌபாகியம். அந்த சுபகா நல்ல ஐஸ்வர்யம், நல்ல குணங்கள். பெரியோர்களுக்கு எந்த வழியில போறாளோ அந்த வழியில தர்மானுஷ்டானத்துல இருக்காளே அவளுக்கு சௌபாகியவதி. கல்யாணம் ஆனப்புறம் ஸ்ரீமதி சாஹிஸ்ரீ அமிர்தாசதாமனு வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறவரிடத்துல இருந்துட்டு அவருக்கு உதவி பண்ணி கொண்டிருக்க, ஆகையால் அவள் ஸ்ரீமதி. இப்படி ஸ்ரீமான் யாரு? வேதாத்தியனம் பண்ணிட்டு ஆச்சாரத்தோட யாரு இருக்காரோ, கண்டது இங்கேயும் அங்கேயும் போய் சாப்பிடாமல், தான் இஷ்டமா இல்லாமல் வேதம் சொன்னதான ஆச்சாரத்தோட இருக்கா பார்த்தீங்களா, அதுதான் நிஜமான ஒரு ஸ்ரீ. அப்படிப்பட்டதான ஸ்ரீயோட இருக்கிறதுனால ஸ்ரீமான். அப்படிப்பட்ட ஸ்ரீமான்கள் இடத்துல அவர் இருக்கார். பகவான் எங்கே சார் இருக்கார்? பகவானுக்காக பதறி போக வேண்டாம், வேண்டாம். இங்க இருந்தாலே ஒரு மகான்களை சேவிச்சா போறோம், நமஸ்காரம் பண்ணினா போறோம். அத்தனையும் இங்கே உங்கள் இடத்துல உட்கார்வார் பகவான். ஆகையால் ஸ்ரீனிவாசா ஸ்ரீ சப்தேன ஸ்ரீமந்தோ லட்சியந்தே. பிறகு ஸ்ரீ நிதி. பகவான் எப்படி ஸ்ரீ இருக்கிறதுக்கு ஒரு நிதியா இருக்கார், ஒரு வைப்பா இருக்கார். எல்லா இடத்துலயும் டிபாசிட் அவர் தான். சர்வ சக்திமையே அஸ்மின், சகல சக்திகளும் இவர் இடத்துல இருக்கு. ஆகையால் எல்லா விதமான ஸ்ரீயும் இவர் இடத்துல சேர்ந்து இருக்கு. ஒரு மனம் பகவான் இடத்துல எல்லா ஸ்ரீயும் இருக்கு, எல்லா காசும் எல்லா ஐஸ்வர்யமும் அவர் இடத்துல இருக்கு. அப்படிப்பட்டதான அவர் உங்கள் இடத்துல இருக்க. சொல்லுங்க பாக்க. இந்த ஊருக்கு கமிஷனர் போலீஸ் அவர் ஆத்துக்கு வந்தானா ஆத்துக்காரி சொன்னபடி உட்காருனா உட்கார எழுதுவாரு. இப்ப நிஜமான பவர் யார் இடத்துல இருக்கு? அது மாதிரி உலகத்துக்கு எல்லா காசும் பகவான் இடத்துல இருக்கு. அந்த பகவான் பக்தனுடைய இதயத்துல இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன வேற ஸ்ரீ நிதி, எல்லா விதமான நிதிகளும் அவர் இடத்துல இருக்கு. பழைய நாள்ல நம்ம இடத்துல எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுட்டு மீதி எல்லாம் பேங்க்ல லாக்கர்ல வைக்க மாட்டார், பகவானுக்கு கொடுத்துருவான். நம்ம போட்டுட்டோமையானால் நமக்கு தான் அழகு. பகவான் போட்டுட்டே இருந்தா உலகத்துல எல்லாரும் அழகா பாடம் இல்லையா? அப்படி இருந்தது. அதனால எவ்வளவு இருந்தாலும் அது பகவானை கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருந்தேன். அதே போல எல்லா நிதியும் பகவானுக்கு. அதே போல நமக்கு எவ்வளவு வேணுமோ பூமி அதை நம்ம வச்சுப்போம். அதுக்கு மேல இருந்தா கோவிலுக்கு எழுதி வச்சிடுறது. அந்த கோவில்ல இருக்கக்கூடியதான அந்த வந்ததான இதெல்லாம் தானியங்கள்லாம் இருக்கே, அது உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த கிராமத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் ஆகாரத்தை கொடுப்பான். அப்படி ஜனங்கள்லாம் சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்ச தேசம் இது. அதனால பகவான் என்ன ஸ்ரீநிதி, அதுக்கு ஸ்ரீ விபாவனா கர்மானுரூபேண விவிதாக ஸ்ரீயா, அவள கர்மாக்கு தகுந்த மாதிரி அநேக விதமான ஐஸ்வர்யங்களை சர்வபூதானாம் விபாவயதி, என்னென்னருக்கு என்னென்ன விதமாக இருக்கட்டும் அப்படின்னு அவருக்கு பிரிச்சு தரலாம். அந்த பிரிச்சு தருவதனால ஸ்ரீ விபாவனா. இதை நம்ம பாக்குறோம் லோகத்திலேயே. இங்க இருக்கிற 4 பேருக்கும் 4 கார் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார். என்னடா எல்லாம் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகா இருக்கு. ஆனா இவருக்கு அது அவருக்கு அது ஏன் சார்ந்தார்? அவ பண்ணின புண்ணியமாக்கணும். ஒரே கார் தான் 4 கலர்ல இருக்கு. ஒண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இன்னொன்னு வேற விதமா இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. அது என்ன, எல்லாருக்கும் ஸ்ரீ இருக்கு. ஆனா பிரிச்சு அவளுக்கு எந்தெந்த புண்ணிய கர்மா இருக்கோ எந்தெந்த பாவ கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பிரிச்சு கொடுக்குற. அப்படி
அவளுக்கு தகுந்த மாதிரி அதை கொடுத்து அவ மனசுக்கு சந்தோஷத்தை பண்ணி கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான பரமாத்மா ஸ்ரீ விபாவனா ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனா. அதற்கு பிறகு பகவான் ஸ்ரீதரனா இருக்க. ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரய அப்படின்னு அடுத்த செட்டு நாமாக்கள், ஸ்ரீத்துவம் புரிந்த நாமாக்கள்